இப்போ வரைக்கும் அந்த பட்ஜெட் அறிவிப்புகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இதோட ப்ளஸ்ஸை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு பெருசாக எதுவும் இருக்குதா தெரியல. அதை இந்த அரசை ஆதரிப்பவர்கள், பொதுவாகவே இந்த அரசுக்கு ஜால்ரா தட்டுவர்கள் பேசி கொண்டு போகலாம். முக்கியமான வாக்குறுதிகளை இவங்க நிறைவேற்ற தவறிவிட்டார்கள் என்பது இன்றைய பட்ஜெட்டில் நிரூபணமாகிவிட்டது. ஏன்னா இனிமேல் உங்களுக்கு பட்ஜெட் கிடையாது. அடுத்த ஆண்டு வெறும் இடைக்கால பட்ஜெட்டு தான். இப்போ ஸ்டாலின் கேட்டால் என்ன சொல்லுவாங்க, நாங்கள் 500 வாக்குறுதிகளை 499 நிறைவேற்றிட்டோம்னாரு. கல்விக்கும் மருத்துவத்துக்கும் தவிர மற்ற கொடுக்கறது எல்லாமே இலவசன்றது தேவையற்ற இலவசம். இதுதான் உச்சநீதிமன்றம் பலமுறை சுட்டி காமிச்சிருக்கு. இதில் உரிமை தொகைன்னு வேறு இதுக்கு பேர். 1 கோடி பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்கல்ல, அந்த 1 கோடி பெண்களை வச்சு ஓட்டை வாங்கி ஜெயிச்சலான்னு பார்க்குறாங்க. அந்த டேட்டா மட்டும் கையில் இருந்தால் போதும் ஜெயிச்சலான்னு பார்க்குறாங்க. எடப்பாடி கேட்டது ரொம்ப நியாயமான கேள்விங்க. கல்வி கடன் ரத்துன்ற அந்த வாக்குறுதி என்ன ஆச்சு? இந்த 1000 கோடி ரூபாய் மாதம் பெண்களுக்கு 1 கோடி பெண்களுக்கு 1000 ரூபாய்னா 1000 கோடி, வருஷத்துக்கு 12,000 கோடி. கல்வி கடன் ரத்து எவ்வளோ வந்துட போகுது? அரசு கலைக்கல்லூரியில் படிக்கக்கூடிய 2 லட்சம் மாணவர்களுக்கு வித்தின் 2 இயர்ஸ்க்குள்ளே நாங்கள் இலவச மடிக்கணினி வழங்குவோம் அப்படின்னு சொல்லி அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க சார்? இதுக்கு எதிர்க்கட்சி தலைவர் என்ன சொல்கிறாருன்னா, இது சாத்தியமே இல்லை, 2 வருஷத்தில் இவங்க ஃபஸ்ட்டு டெண்டர் விடணும், நிறைய ப்ராசஸ் இருக்குது, அது எப்படி உங்களால் கொடுக்க முடியும்? மீண்டும் ஒரு முறை மக்களை ஏமாற்ற திமுக அரசு தன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கிறது. என்ன இருக்குது இந்த பட்ஜெட்டில்? இன்றைக்கி 1000 இடத்துல இதை டெலிகாஸ்ட் என்ன இருக்குது இந்த பட்ஜெட்டில்? இந்த உலகத்திலே முதல் பட்ஜெட்டா?